ஒரு ஜென் புத்த துறவி. அந்த துறவி கிட்ட மன்னர் சொன்னாராம், நீங்கள் மிகப்பெரிய ரொம்ப அழகான மர ஆசாரி, அவர் இஸ் a wonderful carpenter, எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும், பண்ணித்தர முடியுமா? தந்தா போச்சு. ஆனால் எத்தனை நாள் கழிச்சு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் எங்கிட்ட கொடுத்தாச்சு பொறுப்பை, நான் கண்டிப்பாக பண்ணி கொண்டு வந்துறேன். காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போனால் எல்லா மரங்களும் நின்றுட்டுருக்கு. அதில் மிக வயதான மிகவும் உறுதி வாய்ந்த மரமாக ஒன்று நின்றுட்டுருக்கு. அந்த மரத்துக்கிட்ட அவர் அனுமதி கேட்குறாரு. மன்னருக்கான அரியணை உன்னை வெட்டி தான் பண்ணணும், நீ தயாரா? அப்படிங்கும்போது அந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுது. 100 ஆண்டுகள் வாழ்ந்த மரம். அவர்கிட்ட ஒரு பதில் சொல்லுதான், இருங்க, நான் இப்படி திடீர்னு வந்து என்னை வெட்டுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால என்னாச்சு? அதனால் நான் வாழ்க்கையை வாழ்ந்த ஞாபகம் கூட இல்லை. இப்போ இலையுதிர் காலத்தில் இருக்கேன் நான். அதனால் எனக்கு ஒரு சின்ன நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும், ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுக்கணும். என்ன? என்னுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பனியெல்லாம் என் மேலே விழுந்து மரம் பட்டு போச்சோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நாடி துடிப்பெல்லாம் அடங்கி நான் நிற்கக்கூடியதை அனுபவித்ததே இல்லை. எனக்காக ஒரு 3 மாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. 3 மாதம் கழித்து அந்த ஞானி திரும்பி வரும்போது அப்படியே பனியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்குது அந்த மரம். இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா? இப்போ உன்னை வெட்டலாமா? அந்த மரம் சொல்லுது, இல்லை, நான் உயிர்த்து வழுவேனானே தெரியலையே, அப்படியே மரத்தே போயிடுவேனோன்னு தோணுதே, உயிர்த்து வரணுமே நான் உயிர்த்து வரணும் அப்படின்னா என்கிட்ட ஒவ்வொன்றா பச்சையாக துளிர்ச்சி வரணும் இல்லையா? நான் கொஞ்சம் கூட துளிர்களை பார்த்துட்டு வரட்டுமா? ஒரு 3 மாதம் தானே கேட்குறேன் நான். மொத்தமாக என்னை கொண்டு போக போகிறீங்களே, சரி 3 மாதம். 3 மாதம் கழித்து போகும்பொழுது ஒத்தொத்த புள்ளியா வருமா பட்டுப்போன மரமான்னு நினைக்கக்கூடிய மரத்துலேருந்து அப்படியே துளிர்த்து வருது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் போய் நின்று அதை வருடி கொடுத்துட்டு அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ என்ன கேட்க போகிற? வெறும் இலை வந்தால் போதுமா? இலைகள் எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே நிழல் கொடுக்கணும், அப்புறம் பூக்கள் வரணும், அது காயாகணும், கனியாகணும், மக்களும் விலங்குகளும் பறவைகளும் என் மரத்தடியில் வந்து நிற்கணும். நான் பிறந்த பயன் அதுகளுக்கு கொடுக்காம நான் எப்படி வர முடியும்? எனக்கு இன்னொரு 3 மாதம் கூட கொடுங்க. சரி, கொடுத்தா போச்சு. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பருவ காலத்தையும் தாண்டி கடைசியாக மீண்டும் மரம் தன்னுடைய இலைகளெல்லாம் கொட்டக்கூடிய அந்த இலையுதிர் காலம் வரும்போது ஞானி வந்து நிற்கிறாரு. அப்போ மரம் அவர்கிட்ட சொல்கிற பதில், என்னை இப்போ தாராளமாக வெட்டிக்கலாம். கடந்து போன இந்த 1 வருடத்தின் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சு நான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு துளியும் வரும்போது சின்ன புள்ளிகளாக வந்ததெல்லாம் இலைகளாக மாறக்கூடிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம இலைகள் அத்தனையும் கொட்டினதை பார்த்தேன். என்னுடைய விதைகள் எதுவுமே ஜீரணிக்கப்படுவதில்லைங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது. இயற்கை விதைகளை ஜீரணிக்க அனுமதிப்பதே கிடையாது. ஏன்னா விதைகள் மீண்டும் உயிர்த்தெழுவதற்காக இருப்பவை. அது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு கீழே அத்தனை பறவைகள் வந்தது, எத்தனை மனிதர்கள் வந்தாங்க, எத்தனை விலங்குகள் வந்தது. என்னால் எத்தனை பேருக்கு பயன் இருந்தது. எதையுமே அனுபவிக்காம மரத்து போய் நின்றுட்டு இருந்தேன். நல்ல காலம் என்னை வெட்ட போகிறேன்னு சொன்னீங்க. 1 வருடத்தை நான் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்தேன். என்ஜாய்ட் எவ்ரி நானோ செகண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீங்கள் தாராளமாக வெட்டலாம். இனிமேல் வரப்போகிற இதெல்லாம் ஆக்ஷன் ரீப்ளே தானே. சிரிச்சுட்டே அந்த ஞானி சொன்னாராம், கண்டிப்பாக உன்னை வெட்ட முடியாது என்னால். ஏன்னா நீ என்னுடைய ஆசானா மாறிட்ட, நீ என்னுடைய குருவாக மாறிட்ட. நீ சொல்கிற வரைக்கும் நானும் என் வாழ்நாள் அப்படி தான் கடத்திட்டு போனேன். பொழுது விடியுது, பொழுது சாயுது, பொழுது விடியுது, பொழுது சாயுது, அவ்வளோதான். எந்த கணக்கும் கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, உன்னை மாதிரியே நானும் மரமாக வாழ்ந்திருக்கேன். என்னுடைய குருவாக நீ மாறினதுக்கப்புறம் உன்னை வெட்ட என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டதாக மிக அழகான ஒரு கதை.